எங்கள் கண்மலையும் மீட்பனுமாய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் ஜானங்களும் உம்முடைய சமூகத்திலே என்றென்றும் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ப்ளீஸ் விசிட். இந்த மாதத்திலே நம்முடைய பிரசங்கத்தினுடைய பொருள் த கால், நோ யுவர் கால். முதல் ஞாயிற்றுக்கிழமை the purpose of our call to witness Jesus Christ. The process of call, போன வாரத்தில் நாம் தியானம் செய்தோம், to bring us together as one family and to do God's mission. இன்றைக்கு the support for the call. ஆண்டவருடைய அழைப்புக்கு திருச்சபையில் நாம் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருச்சபையை எப்படி நாம் உருவகப்படுத்துவது? How can you imagine or picture the church? அது ஒரு தேன்கூடு. ஏராளமான தேனீக்களிலே இருக்கும். பல்வேறு இடங்களிலே போய் தேனை கொண்டு வந்து அந்த தேன் கூட்டுக்குள்ளே வைத்து அந்த தேன் கூட்டை வளர்ப்பிக்கும். ஒவ்வொரு தேனியும் தனித்தனியாக போய் தேனீ கூட்டை உருவாக்குவதில்லை. ஆனால் எல்லா தேனீக்களும் சேர்ந்து ஒரு தேன் கூட்டை உருவாக்குகிறது. இதுதான் திருச்சபை. இந்த தேன் கூட்டை உருவாக்குவதற்கு ஒரு தேனி மற்றொரு தேனிக்கு எப்படி உதவி செய்கிறதோ, உறுதுணையாக இருக்கிறதோ, அப்படியே திருச்சபையிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். சிலருக்கு சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஆனால் நாம் எல்லாரும் நம்முடைய பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பணியை செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக நமக்கு ஒரு சப்போர்ட் வேண்டும். அந்த சப்போர்ட் இல்லை என்றால் நம்மாலே அதை செய்ய முடியாது. இந்த தமிழ் வார்த்தை, அதற்கு சப்போர்ட் என்கிற வார்த்தைக்கு உறுதுணை என்று சொல்லி நான் பார்த்தேன். இந்த உறுதுணை, இந்த வார்த்தை எப்படி வந்தது? துணை என்றாலே போதுமே, இதில் எதுக்கு உரு என்று வருகிறது என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு படத்தை போட்டிருந்தால் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறதுனாலே பலருக்கு அது அனுபவம் பார்க்க முடியாதவளாக, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் யூ நெவர் சா, ஐ டோன்ட் நோ. திருநெல்வேலியில் தயிர் செய்து அந்த தயிரை மோரில் போட்டு அதை பால் காய்ச்சி அதில் உறவு ஊற்றி ஒரு மண் சட்டியில் வைத்து ஒரு உரியிலே தொங்க விடுவார்கள். அந்த உரியிலே தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு நாள் 2 நாள் தொங்கும். அந்த உரிக்கும் அந்த மண்பானைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த உரிக்கும் அந்த மண்பானையில் உள்ள அந்த மோர், அந்த பாலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த உரி அந்த மண்பானையை தாங்கும். ஒரு உறுதுணை என்பதற்கு அழகான ஒரு பிக்சர் இதுதான். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார் திருச்சபையில். ஆனால் ஒருவர் மற்றவர்களுக்கு உரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். How can we support each other in the church to build up the church? அதுதான் இந்த நாளினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு விதங்களிலே நாம் ஒருவருக்கொருவர் சப்போர்ட் பண்ணுகிறோம். We pray for one another. We say the words of affirmation. We encourage the people. We creating opportunities for the people to engage in ministry in the church. We assist the people. We train them, mentor them. We give them the tools how to do that. And when they do something, we celebrate their progress and achievement. இதெல்லாம் ஒரு திருச்சபையில் பல்வேறு விதங்களிலே நாம் செய்கிறோம். ஸ்பெர்ஜன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The bridge of grace will bear your weight. The bridge of grace bear your weight. When we support others, we are the bridge that allows another to re-enter their world with strength.
ஆண்டவர் திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும், திருநெல்வேலி பாசலை சொல்ல போனால் எப்படி உரியாக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்பதற்கு ஒரு மிகவும் சிறப்பான ஒரு உதாரணம் என்னவென்றால் ஜோனத்தானுடைய குணம் நமக்குள் இருக்கும் என்றால், அந்த உறவிலே ஜோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள அந்த உறவிலே அந்த உறவு இருக்கும் என்றால் அங்கே உறுதுணை என்பது, சப்போர்ட் என்பது இயல்பாக நடக்கும். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நான் இந்த தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிறேன். சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த திருச்சபையில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு what we need, the support comes from mutual love. ஆண்டவருக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் இந்த அன்பு, அதிலிருந்து தான் சப்போர்ட் வர வேண்டும். அன்பு இல்லாத பட்சத்தில் சப்போர்ட்டோ உறுதுணையோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு சப்போர்ட் வந்தால் அது வாயின் ஜாலந்தாம் என்று சொல்வார்கள். நம்முடைய பழக்கத்தில் அடிக்கடி பின்னால் கேட்கக்கூடிய ஒரு வழக்கம், பாஸ்டர் வாயிலே வடை சுடுறாங்கன்னு சொல்றாங்க. வாயில் வார்த்தை தான், ஆனால் வார்த்தையினாலே சப்போர்ட் பண்ணுவது சப்போர்ட் அல்ல. உண்மையிலே நமக்கு மற்றவர் மேலே அன்பு இருக்கும் பொழுது அந்த சப்போர்ட்டை நாம் சொல்ல முடியும். I would like to tell the context. சவுல் ராஜா அறிந்திருந்தான் தாவீது தான் அடுத்த ராஜா. ஆனால் சவுல் ராஜாவுடைய மருமகன் தான் தாவீது. தன்னுடைய மூத்த மகளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறான். அவருடைய மச்சான் தான் ஜோனத்தான். ஆனால் தாவீது அரசுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்யலாம், போகிற இடமெல்லாம் அவனை கொல்ல வகை தேடுகிறான். இந்த காரியம் யோனத்தானுக்கு தெரியாது. யோனத்தானும் தாவீதும் அவர்கள் நேசித்த நேசம் உயிருக்கு உயிரானது. வேதவசனம் சொல்லுகிறது, இருவரும் நேசித்த விதம் அவர்கள் தங்களை உயிரை போல நேசித்தார்கள். அப்படி நேசமாய் இருந்த 2 பேருக்கும், அப்படி இருந்த யோனத்தானுக்கும் சவுல் ராஜா என்ன திட்டம் பண்ணுகிறார், தகப்பன் என்ன செய்கிறார் தெரியாது. இன்னும் அவன் வெகுளியாத்தான் இருக்கிறான். இன்னும் அவனாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. தன் தகப்பனுக்கு வைக்க நம்பிக்கை அந்த எல்லாமே இருக்கிறது. ஆனால் தகப்பன் பின்னாலே செய்யக்கூடிய எல்லா சதி திட்டங்களும் யோனத்தானுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது தாவீது வந்து சொல்லுகிறான், உன்னுடைய தகப்பன் என்னை கொலை செய்ய வகை தேடுகிறான், என்னை அழிக்க வகை தேடுகிறான் என்று சொல்லும்போது, நீங்கள் 1 3 வசனங்களை 2 வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். அப்பொழுது யோனத்தான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எனக்கு தெரியாது. உண்மையாக சொன்னான். அவன் வந்து தகப்பனை காப்பாற்றுவதற்காக சொல்லவில்லை, உண்மையாக அவனுக்கு தெரியாது. யோனத்தான் அந்த அளவுக்கு தகப்பனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் தன் உயிரை போல தாவீதை சிநேகித்தான். When we have the real genuine support to each other in the church, it comes from the heart of love. அன்பின் இதயத்திலிருந்து வரும், கட்டாயத்தில் அல்ல. இவரை நான் நேசிக்கிறேன், இவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது ஆதரவும் உறுதுணையும் தானாக வரும். தன்னுடைய நிலையை அவன் சொன்ன உடனே யோனத்தான் அவனை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாக சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், சுதந்திரத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்கிற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று எழுதுகிறார். எங்கே சப்போர்ட் வரும் என்று சொன்னால், அன்பு இருக்கிற இடத்திலே சப்போர்ட் comes from the genuine love from the heart. அதுதான் முக்கியம்.
Unless our motive is to love the person, then we cannot take any kind of step to support them. இன்றைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுகிற நபர்களை எல்லாம் நீங்கள் உங்கள் மனக்கண்ணிலே நீங்கள் டிக் பண்ணி பாருங்கள். அவர்களெல்லாம் நீங்கள் ரொம்பவும் நேசிக்கிறீர்கள். அவர்களுக்கு ஒன்று என்று சொன்னால் நீங்கள் எள்ளா இருந்தாலும் எண்ணெயாய் விடுவீர்கள், அந்த அளவிற்கு. ஏனென்றால் அன்பு இருக்கும் பொழுது உங்களால் சும்மா இருக்க முடியாது. When you have this real genuine love, you cannot stop yourself to support each other. அதைத்தான் ஆண்டவர் திருச்சபையிலே விரும்புகிறார். நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்கிறோம்? உதவி செய்கிறோம், உறுதுணையாக இருக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு அருமையான ஒரு கவிதை, அந்த கவிதையை இருக்கிறதை நான் அப்படியே வாசிக்கிறேன். இஸ் ரிட்டன் பை எலிவேஷன். ஒரு அருமையான ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி எழுதினது. I just read like that. It will catch the point. She said, I asked the leaf, are you complete in yourself? And the leaf answers, no, my life is in the branches. I asked the branch, and the branch answers, no, my life is in the trunk. And I asked the trunk, and it answers, no, my life is in the roots. I asked the root, and it answers, no, my life is in the trunk, the branches, and the leaf. That is called church. Some people are leaves, some people are branches, some people are trunk, some people are roots. But we are all live together, love together in order to grow the church. இதை நம்ம சரியா புரிந்துகிட்டோம்னா நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வது எளிமையான காரியம். எது நம்மை மற்றவர்களோடு கூட உறுதுணை இல்லாதபடிக்கு தடுக்கிறது தெரியுமா? அன்பில்லாதது என்கிற ஒரே ஒன்றுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகையால் தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், உங்களுக்கு மற்றவர்களுக்குள் இடையே உள்ள அந்த சுவர்களை எந்த சுவராய் இருந்தாலும் சரி தகர்த்து போடுகிறார் ஆண்டவர் சிலுவையில. He doesn't care about what kind of wall between you and others, but Christ is more focused on to destroy the wall, because he doesn't need the walls among the people. The support comes from real genuine love. இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்த உடனே எனக்கு தெரியாது, எங்க அப்பா என்ன செய்கிறார் என்று எனக்கு தெரியாது என்று யோனத்தான் சொன்ன உடனே தாவீது சொல்லுகிறான், உங்க அப்பா ரியலி என்னை கொல்ல போறாரு, அதுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், ஒரு பிளான் சொல்றேன். என்ன சொல்றாரு? இந்த அமாவாசை வரும்போதுதான் உங்க அப்பா ஒரு டின்னர் வைப்பாரு. அந்த டின்னர் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் உண்டு. மருமக எனக்கு ஒரு சேரை போடுவாரு, சரியா? அந்த சேர்ல அந்த சேரை போடல, அந்த சேரை போடுவாரு, ஆனா உன்னை கூப்பிட்டு வச்சு உன்னை கொல்லுவாரு, சரியா? அந்த மாதிரி பிளான் இருக்குது. ஸோ யோனத்தான் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான்ல இருக்கும், இப்படி இருக்கும், இத மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. நீ எனக்கு அப்படி இருக்கும்போது நான் வரமாட்டேன், நான் என்னுடைய தகப்பன் வீட்டில் போய் நான் வந்து பலி செலுத்த போறேன்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன். ஐ வில் பி ஆப்சென்ட் இன் தி டின்னர். ஏனென்றால் அவனுக்கு அந்த அந்த சவுலுடைய தந்திரம்லாம் தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். யோனத்தான் அதை கேட்ட உடனே ஒரு கொஸ்டினுமே பண்ணல, because he was loyal to him. Support comes from the mutual loyalty. இவர் எனக்கு வேண்டும், நான் அவனுக்கு வேண்டும் என்கிற அந்த லாயல்டி இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே நண்பர்கள் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்த பொழுது அவன் he was totally committed. The loyalty mean commitment. எப்பா தாவீது, உனக்கும் மாமனாருக்கும் உள்ள பிரச்சனை, மச்சான் என்ன நீ ஈடுபடாத அப்படிலாம் சொல்லலை.
I loyal to you, you loyal to me. I committed to you, you commit me. The commitment to each other, it is a source of support. நமக்குள்ளே அந்த அர்ப்பணிப்பு இல்லை என்றால் நாம் ஒரு நாளும் உறுதுணையாக இருக்கவே முடியாது. அர்ப்பணிப்பு, அன்பு கூறுவது நாம் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கக்கூடிய உறவு பாலம். ஆனால் அர்ப்பணிப்பு என்பது நாம் ஒருவர் தாங்கக்கூடிய சக்தி, வாழ்வோ சாவோ. நான் சொன்ன உடனே கல்யாணம் பண்ணவங்களுக்கு நினைவு வருது. என்ன துக்கமோ சந்தோஷமோ, சுகமோ வருத்தமோ, இல்லையா? அப்படி சொல்லும் போதுதான் எதுக்கு சொல்றோம்? The particular the marriage vow tells we are committed to each other, இல்லையா? சும்மா அந்த மேரேஜ் நடக்கணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை ஜாலம் அல்ல. It's not the word salad. It just a commitment to one another. அந்த கமிட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியும். When you are committed to your work, you support your work, your profession. When you are committed to your family, you support your spouse. If you are committed to anyone in the church, you are support each other. The commitment ரொம்ப முக்கியம். இந்த வேத பகுதியில் யோனத்தான் சொல்லுகிறான், I am committed to you, my loyal to you. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சாலமோன் ஞானி சொல்வதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்டும் வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பனும் உண்டு. சிநேகம் இருக்கிற இடத்துல தான் சிநேகிதர்கள் இருப்பாங்க. அந்த சிநேகிதர்கள் சகோதரர்களை விட அதிகமாய் நம்மை நேசிப்பார்கள். சாலமோன் ஞானி சொல்லுகிறார். ஏனென்றால் சிநேகம் என்பது, the friendship என்பது just not mutual giving and taking. No, it is a commitment. I am your friend, I will be there regardless of whatever happen. In that commitment we can experience the support. Now Joseph Stalin பத்தி நமக்கு நன்றாக தெரியும். It is a very ruthless leader, Russian dictator. அவர் ஒரு நாள் தன்னுடைய அறையில் உட்கார்ந்திருக்கும் போது நமக்கு வெளியே இருக்கக்கூடிய தன்னுடைய ஆபீசர்ஸ் எல்லாரும் லாயலா இருக்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். என்ன டெஸ்ட் வச்சார்னா, அவர் ரூம்ல இருக்கும்போது ஏதோ அவருக்கு பெரிய ஆபத்து நடக்கிற மாதிரி கூக்கரிலிட்டு அழ ஆரம்பிச்சார். உடனே அதை வெளியிருந்து பார்த்த ஆனா அவர் சொல்லியிருந்தார், நான் கூப்பிடலாம், நீ உள்ள வரக்கூடாது. ஆனா இவர் கூக்கரில் கேட்ட உடனே வாசலிருந்து எல்லாரும் உள்ள போனாங்க. உள்ள போனவொன்னு அவர் சொன்னாராம், நான் சொன்னதை ஒருத்தர் நீங்க கேட்கல. நான் சொன்னேன், நான் கூப்பிட்டாதான் வரணும், நான் ஜஸ்ட் கூக்கரில் தான் இட்டேன், ஏன் வந்தீங்கன்னு சொல்லி அத்தனை பேரையும் அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணினார். because they are not loyal to him. ஒரு நாள் உண்மையிலே அவருக்கு பேரலைஸ் ஆயிட்டார். அவர் ரூம்ல உட்கார்ந்து பேரலைஸ் ஆகி அவர் அழுறாரு, கத்துறாரு, ஹெல்ப் ஹெல்ப்னு. வெளியே இருந்த எல்லாரும் அப்படியே லாயலா நிக்கிறாங்க, ஒருத்தனும் உள்ள போல. His life ended with that very sad moment. அந்த வார்த்தை பார்த்த உடனே, the commitment is not just a rules and regulation. The commitment is not just what we had to do. The commitment to the person, to the people. They are committed to the regulations, but they are not committed to the people. Joseph Stalin did not commit himself to the soldiers, or the soldiers did not commit to Stalin, but both are committed to rules and regulations. What's happened? He lost his life. நம்முடைய அர்ப்பணிப்பு என்பது ஏதோ எழுத்துகளுக்கு மட்டும் கிடையாது. அந்த எழுத்துக்களையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு உண்டு. பரிசேயரை ஆண்டவர் சத்தம் போட்டார் தெரியுமா? பரிசேயர் நன்றாக வேதம் கற்றவர்கள், அவர்கள் 5 முறை அவர்கள் வேதத்தை படித்து ஜெபிக்கிறவர்கள்,
உபவாசம் இருக்கிறவர்கள், தசமபாகம் செலுத்துகிறவர்கள், அவர்களை பார்த்து எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷனை நான் பார்க்கவில்லை என்று சொல்ல அளவிற்கு அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கழுதைகள். வாட்ஸ் a problem? ஏன்னா அவங்களை பொறுத்தவரை they are committed to the law, but they are not committed to the people. அவர்கள் எல்லாரும் they are very keen to committed to the regulation, but they kill the people's lives. ஆண்டவர் சொன்னார், நீங்க எல்லாரையும் கூட்டி கூட்டி வந்து உங்க சமயத்துல மதத்துல சேர்க்கிறீங்க, ஆனா விதவையின் வீட்டில் போய் கொள்ளையாடுறீங்க அப்படின்னு சொல்றார். Unless we are committed to one another, we cannot be a supportive people. மூன்றாவதாக இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே அவன் யோனத்தான் கடைசியில் ஒன்று சொல்றான். இதை சொல்லும்போது அவர் சொல்றான், தாவீது, I will take care of you. I will take care of you. அந்த வார்த்தை மிகவும் அழகா, I really take care of that. அந்த verse கடைசி பகுதியை நீங்க 9-16 வாசித்து பார்த்தா, the conversation between Jonathan and David, and Jonathan expressed that I take care of it, don't worry. If anything goes wrong, if really my dad wants to kill you, I will let you know. என் தகப்பனை கொல்ற மாதிரி இருந்தா நான் உன்னை காப்பாத்துறேன். I will make the way you go. அந்த கேர் இருந்தது. எங்கெங்கெல்லாம் இந்த விதமான ஒரு கரிசனை இருக்கிறதோ, கேர் இருக்கிறதோ, அன்பு இருக்கிறதோ, எம்பதி இருக்கிறதோ, கம்பேஷன் இருக்கிறதோ, அங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கும். தமிழ்ல ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்கு, கல்லுல நார் உரிக்க முடியாது. சரியா? நம்ம ஊர்ல பனைமரத்தை எடுத்து பனைமரம் பட்டையில் நம்ம நார் உரிப்போம். ஏன்னா ஈஸியா இருக்கும், உரிக்க வரும். ஆனா அதே மாதிரி கல்லில் உரிங்க கையில் ரத்தம் தான் வரும். இதுதான் உண்மை. ஒருவருடைய உள்ளத்துல அன்பும் அந்த அர்ப்பணிப்பும் மட்டும் அந்த விதமான கம்பேஷன், ஒரு மனதுருக்கம், ஒரு கேரிங் ஆட்டிடியூட், ஒரு எம்பதி இல்லை என்றால் அங்கிருந்து சப்போர்ட்டை எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாம் வார்த்தையாகத்தான் இருக்குமே தவிர உண்மையாக அதிலிருந்து வராது. யோனத்தான் மிகவும் கேர்ஃபுல், வெரி 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 கேரிங் பர்சனாக இருந்தார். திருச்சபையின் பிள்ளைகள் நாம் ஒருவர் கேர் பண்ண வேண்டும். கேரிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிலிப்பியர் 2:4 பவுல் சொன்ன வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன். அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளே நோக்குவானாக. வெரி சிம்பிள். திருச்சபையில திருச்சபையை கட்டணும்னு சொன்னா, திருச்சபையில ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யன்னு சொன்னா, தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அப்படி இருந்தால்தான் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும். சிங்கப்பூரில் நான் படிக்கும் பொழுது எங்களுடைய கல்லூரியில், சிங்கப்பூர் பைபிள் காலேஜில் காலை தோறும் ஒரு சாப்பாடு தருவாங்க. மீ கோரிங் அப்படிங்கிற ஒரு ஒரு நூடுல்ஸ் தருவாங்க. எனக்கு முதல்ல அந்த காலேஜுக்கு போன உடனே மீ கோரிங்னோடனே இது என்னதுன்னு பார்த்தா அது நூடுல்ஸ் தான். ஆனால் எங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் போனோம், டே டு யூ வாண்ட் டு ஈட் மீ அப்படிமா. மீ 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 அவங்க சொல்லுவோம், அந்த கோரிங்கை விட்டுருவாங்க. எனக்கு கடைசியில் இது மீ கோரிங்கா அல்லது மீயான்னு தெரியாது. எல்லாரும் பார்த்தா மீ 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 மீ. இந்த மீ 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 குரூப்புக்கு ஒரு நாள் சப்போர்ட் கிடைக்காது. நான் என்கிற ஒரு அடையாளத்திற்காக, எனக்கு என்கிற ஒரு அடையாளத்திற்காக நாம் திருச்சபையில் இருப்போம் என்றால் ஒரு நாளும் உதவி செய்ய முடியாது. Unless we go and collect the blessing and bring it to the church of God and build them as like a honeycomb. ஒரு தேன்கூடுவை தேனீக்கள் உண்டாக்குறது போல யோனத்தான் அன்பிலே இருந்தான், அர்ப்பணிப்பிலே இருந்தான். மூன்றாவது, அவன் அக்கறை காட்டுகிறவனாக அவன் இருந்தான்.
ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் பிள்ளைகிட்டத்தில் வந்து அந்த குட் சமாரிட்டன் ஸ்டோரியை சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்கறதுக்காக கேட்டாங்க. 4 to 5 years old children, she explained about the Good Samaritan story and tried to apply it in their life. She asked this question: if you saw a person lying on the roadside, all wounded and bleeding, what would you do? 4 to 5 வயசு. A thoughtful little girl broke the silence and she said that, I think I would throw up. I would throw up. She heard all the stories, but still she is thinking about how she react to that person rather than how to help the person. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அது சொன்னது தப்புலாம் கொண்டு கிடையாது. I'm not going to judge the girl. But I tell you, this is the same mindset when we person have in the church. You cannot support each other. No, I cannot. No. We are called to show our compassion and empathy. So, ஆரம்பத்தில் சொன்ன அந்த பிக்சரை மீண்டுமா சொல்கிறேன். திருச்சபைங்கிற ஒரு தேன்கூடு. அந்த தேன்கூட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான தேனீக்கள், அதெல்லாம் வெளியே போய் அந்த அந்த இனிப்பை கொண்டு போய் உள்ள வைக்குது. ஒரு தேனி மற்றொரு தேனியை பார்த்து உன்னை விட நான் சிறந்தவன்னு சொல்றதில்லை. எவ்ரி ஒன் டஸ் இட்ஸ் பார்ட். அது வந்து தேனை கூடு பெருசாகிட்டே இருக்கிறது. That is the way the church is all about. Unless we have the same mindset of a bee, we cannot build the church, because we need love, we need loyalty, commitment, we need care. அன்பு இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், அக்கறை இருக்க வேண்டும். இப்படி இருந்தா நாம் திருச்சபையை கட்ட முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜோனத்தன் அண்ட் டேவிட். ஜோனத்தன் அண்ட் டேவிட். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த யோனத்தானை போல மாற்றணும். ஆண்டவர் இந்த திருச்சபையை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் இந்த திருச்சபையை வளர்க்க போறார். ஆண்டவர் இந்த திருச்சபையுமா மகிமைப்பட போறார். ஆனால் இதை பில்டப் பண்றதுக்கு God expects us to be a supportive people to one another. Are you willing to be that person? Are you willing to be a person to build up the church by providing your support to one another? You need love, you need loyalty, commitment, and you need the caring attitude. இந்த 3 இருந்தா நாம் ஒருவரையொரு தாங்கி இந்த திருச்சபையில் நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம திருச்சபையை வளர்ப்பது ரொம்ப எளிமையான காரியம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Each and everyone is called. Each and everyone here is needs support. But who can give your support? The people around you in the church. We are called to support you. If you don't find the support, you cannot grow, you cannot contribute, you cannot involve, participate. Let us do together so that we can build the church. ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஒரு சின்ன ஜெபம் பண்ணி விட்டு முடிப்போம். You are coming to our church for a long time, for a short time, doesn't matter. Are you willing to support, provide the support to each and everyone in this family to build up? Are you willing? If you say, I'm willing, then you say to the Lord, who is listening to your prayer, Lord, I am willing to support each and everyone in this family, regardless of who they are, because this is my family. Close your eyes, let us pray. Close your eyes. It's a very important prayer.
1 or 2 minutes only. ஒரு தேனீக்கள் எப்படி ஒரு தேன்கூட்டை உருவாக்குவதற்கு ஒருவருக்கொருவர் சப்போர்ட் பண்ணி எப்படி உறுதுணையாக இருந்து கட்டுகிறதோ, சாதாரண ஒரு ஜந்து அதற்கே இதற்கு இவ்வளவு ஞானத்தையும் இவ்வளவு ஒரு ஆட்டிடியூடையும் கொடுத்த ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்ட நமக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Are you willing to support to build up this church? You need mutual love, you need mutual loyalty, you need mutual care. ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த திருச்சபையில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவதற்கு. என்னை மாற்றும் சுவாமி. அந்த அன்பை தாரும், அந்த அர்ப்பணிப்பை தாரும், அந்த ஆதரவை தாரும் ஆண்டவரே. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, யோனத்தானை போல நாங்கள் மாறுவதற்கு இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசினீர் சுவாமி. தாவீதுக்கு எப்படி யோனத்தான் இருந்தாரோ அவ்விதமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு இருக்கத்தக்கதாக எங்களுடைய அன்பையும் எங்களுடைய அர்ப்பணிப்பையும் எங்களுடைய ஆதரவையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த திருச்சபை கட்டி எழுப்பும் சுவாமி, அதற்கு எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.